வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் விகே. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, பிரான் பிரேக்க வச்சு WWE ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைய நம்மளுடைய WWE பண்ண போறாங்களாம். அப்படி பிரான் பிரேக்கர வச்சு WWE என்ன பிளான் பண்ண போறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பிரான் பிரேக்கர் இப்ப மெயின் ராஸ்டருக்கு வந்துட்டார். அதாவது இப்ப ஸ்மாக்டவுனுக்கு போவாரா, இல்ல ராவுக்கு போவாரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியே. நம்மளோட ஆண்ட்ராய்ட வந்து நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் ரா பிராண்ட்ல கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு. அதுக்கு உடனே நம்மளுடைய நிக்காடில் சொல்லுவார். அதாவது பிரான் பிரேக்கர் ஃபோன் பண்ணுறான், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிக்காடில்ஸ் போயிடுவார். அநேகமாக நம்மளுடைய பிரான் பிரேக்கர் ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அப்படியே நம்மளுடைய பிரான் பிரேக்கர் ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு வந்துட்டாருன்னா, அதாவது பிளட் லைன் டீமில் இணையறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய பால் ஹெய்மனுக்கும் நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டச் இருக்குது. ஏன்னா அந்த டச்சு காரணமாக அநேகமாக கூட நம்மளுடைய பிளட் லைனில் ஒரு நியூ மெம்பராக நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வைரலாக பேசப்படுது. அநேகமாக என்னை பொறுத்த வரைக்கும் பிளட் லைன்லாம் இணைவாரா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டுன்னே சொல்லுவேன். அப்படி பிரான் பிரேக்கர் ரோமன் ரெயின்ஸோட அப்படி இணைஞ்சிட்டாருன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கர் ஃபியூச்சருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ எப்படி ஜட்மெண்ட் டேல இணைஞ்சு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக WWE இருக்காரோ, அதே மாதிரி நம்மளுடைய பிரான் பிரேக்கர் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட இணைஞ்சா அவரும் ஒரு டாப்பான ரெஸ்லராக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய பிரான் பிரேக்கர் ஸ்மாக்டவுன் பிராண்டில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் WWE இது மாதிரிலாம் நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கு ஸ்டோர் லைன்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நியூஸாக அடுத்த பிராக் லெஸ்னரா NXT சூப்பர் ஸ்டாரா ஒருத்தரை உருவாக்க போகிறாங்க நம்மளுடைய WWE. அதாவது ராயல் ரம்பிளுக்கு நம்மளுடைய பிராக் லெஸ்னர் ரிட்டன் வரதா இருந்துச்சு. ரிட்டன் வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர் யாரெல்லாம் எலிமினேட் பண்ணுறதா இருந்துச்சோ அந்த ரெஸ்லர்ஸ் எல்லாத்தையுமே NXT சூப்பர் ஸ்டாரை வச்சு நம்மளுடைய WWE எலிமினேட் பண்ண வச்சாங்க. அந்த ரெஸ்லர் யாருன்னா வேறு யாரும் இல்லை, NXT சூப்பர் ஸ்டார். ஆனால் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் தான். நம்மளுடைய பிரான் பிரேக்கர் தான் அடுத்த பிராக் லெஸ்னராக உருவாக்கலாமா அப்படின்னு நம்மளுடைய WWE ஒரு பிளானில் இருக்காங்களாம். அதாவது நம்மளுடைய பிராக் லெஸ்னர் ராயல் ரம்பிளுக்கு வந்து நம்மளுடைய எல்லா ரெஸ்லரையும் எலிமினேட் பண்ணுறதா நம்மளுடைய ஸ்டோரி லைனில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிராக் லெஸ்னர் வரதுனால நம்ம பிரான் பிரேக்கரை வச்சு எலிமினேட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்மளுடைய WWE பிராக் லெஸ்னர் எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் பிராக் லெஸ்னரையே நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ எலிமினேட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணி எலிமினேஷன் சேம்பரில் பிராக் லெஸ்னர் விசஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை நம்ம எலிமினேஷன் சேம்பரில் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை நம்மளுடைய WWE போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வராதனால டோட்டலாக அந்த ஸ்டோரி லைன் ஃபுல்லாத்தையும் நம்மளுடைய WWE அப்படியே மாற்றிட்டாங்களாம். அப்படி ஒருவேளை இந்த ஒரு ஸ்டோரி லைன் நடந்துச்சுன்னா இது நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ இல்லை ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா டாமினிக் மிஸ்டீரியோ இப்போ வளர்ந்து வர ரெஸ்லர். அதாவது நம்மளுடைய பிராக் லெஸ்னர் ஒரு பீஸ்ட் அண்ட் கார்னல், அதாவது ஒரு வளர்ந்த ரெஸ்லர். 2 பேர்த்துக்கும் ஃபைட் பண்ணால் ஏன்னா என்னதான் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் தான் வின் பண்ணுவாருன்னு இந்த மேட்ச்சில் தெரிஞ்சாலும், ஏன்னா நம்மளுடைய எப்படி சொல்கிறதுனா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு லைஃப்பில் நானும் இவ்வளோ பெரிய ரெஸ்லர் கூட நான் ஃபைட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு பேரும் வரும். அதாவது ஒரு ஹிஸ்ட்ரியை நம்மளுடைய WWE கிரியேட் பண்ணலாம். ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த பிளான் டோட்டலாக காலியாயிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவுக்கு எந்த மாதிரி ஸ்டோரி லைன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அநேகமாக நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கும் நம்மளுடைய டட்டி டேமான நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ கூட ஒரு ஸ்டோரி லைன் போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. வேணால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நியூஸாக உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிஎம் பங்குக்கு இன்ஜூரியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 100% உங்களோட சிஎம் பங்க்கு இன்ஜூரி தான். இது முழுக்க ஃபேக்கோ ஸ்கிரிப்டோ கிடையாது. உண்மையிலுமே நம்மளுடைய சிஎம் பங்குக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. இந்த இன்ஜுரியை க்யூர் ஆகிறதுக்கு எப்படியும் 1 மந்த் அப்படி இல்லைன்னா 2 மந்த் ஆகும். அதனால நம்மளுடைய சிஎம் பங்க்கு ரெசல்மனியா 40 அநேகமாக மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே நம்மளுடைய சிஎம் பங்குக்கு இன்ஜுரி சீக்கிரம் குணமாயிருச்சுன்னா நம்மளுடைய சிஎம் பங்க்கு ரெசல்மனியா 40க்குள்ளே ரிட்டர்ன் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரெசல்மனியா 40ல் நம்மளுடைய சிஎம் பங்க் விசிஸ் செத்தோலன்ஸுக்கான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. இந்த பிளான் தான் நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அநேகமாக நம்மளுடைய சிஎம் பங்குக்கு அவரோட இன்ஜுரி சீக்கிரம் குணமாகணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிக்கங்க. இது இல்லாமல் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டருக்கும் நம்மளுடைய
சிஎம் பங்குக்கும் ஒரு ஸ்டோரி லைன் போகுது. அதாவது ஸ்டோரி லைன்ல அதாவது நம்மளுடைய இந்த நேத்திக்கு நடந்த அதாவது முந்தாநேத்து நடந்த மண்டே நைட் ராவ்ல கூட நம்மளுடைய ட்ரூ மெக்காண்டர் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க அட்டாக் பண்ற மாரி சொன்னாரு. அதாவது என்னோட கனவு எல்லாத்தையும் நீ பறிச்சுக்கிட்ட. நீ எதுக்கு WWE வந்த? அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் நம்மளுடைய ட்ரூ மெக்காண்டர் சிஎம் பங்க கேட்டாரு. அதனால இந்த வருஷத்தோட எலிமினேஷன் சேம்பரையும் நீ கலந்துக்க போறது கிடையாது. இந்த வருஷத்தோட ராயல் ரம்பிளையும் நீ தோத்துட்ட. அதாவது எலிமினேஷன் சேம்பர்லயும் நீ இருக்க போறதில்ல. நீ வாழ நினைச்ச எல்லா வாழ்க்கையும் நான் வாழப் போறேன். அதாவது செத் ரோலின்ஸ் இருக்க வேர்ல்டு டைட்டிலுக்காக நான் மோதப் போறேன் அப்படின்னு நம்மளுடைய ட்ரூ மெக்காண்டர் சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. அநேகமா நம்மளுடைய சிஎம் பங்க் ரெசல்மனியா 40க்குள்ள ரிட்டர்ன் வந்துருவாருன்னு ஒரு மிகப்பெரிய அப்டேட் இருக்கு. வேணா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சிஎம் பங்க் ரெசல்மனியா 40க்குள்ள வந்துடுறாரா இல்ல வரலையா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ரெசல்மனியா 40க்குள்ள சிஎம் பங்க் ரிட்டர்ன் வந்து சிஎம் பங்க் vs செத் ரோலின்ஸ்க்கான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் ரெசல்மனியா 40ல நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம இல்ல எங்களுக்கு சிஎம்க்குலாம் ரிட்டர்ன் வரலாம் தேவையில்லை. செத் ரோலின்ஸுக்கு எப்பொழுதும் போல அவருக்கு புது ஆப்போனன்ட்டு ரெசல்மனியா 40ல ஃபைட் பண்ணா நல்லா இருக்குமா அப்படிங்கிறப்ப அந்த ரெஸ்லரோட பேரையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.